சென்னையைச் சேர்ந்த நரிக்குறவர்கள் தங்களுக்கான இருப்பிடத்தை வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷான் கவுல் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். நரிக்குறவர்களோட முக்கிய கோரிக்கை என்ன? எதுக்காக அவங்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டை முற்றுகையிட முடிவு செஞ்சிருக்காங்க? 35 ஆண்டுகளாக வசிக்கும் இடத்திற்கு வீட்டு மனை பட்டா வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வீட்டை முற்றுகையிடும் முயற்சியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அருகே இருக்கக்கூடிய ஜெயா காலனியை சேர்ந்தவர்கள். இவர்கள் அந்த பகுதியில் 35 ஆண்டுகளாக வசிக்கின்றனர். இவர்களுக்கு ஏற்கனவே அரசு சார்பில் ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இதுவரை அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படவில்லை என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு சாதகமாக ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் இவர்களுக்கு சாதகமாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது நீதிபதியின் உத்தரவு. ஆனால் இதுவரை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் அவர்கள் அதனை எதிர்த்து ஒரு தனிநபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். ஆகையால் எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இதில் தலையிட்டு எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் சுமார் 80க்கும் மேற்பட்டவர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுடன் தற்பொழுது முற்றுகையிடும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய தலைவி நம்மிடம் இருக்க அவருடைய நேரடியாக கேட்போம். உங்களுக்கு நீதிமன்றம் சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்குது, அது மட்டும் இல்லாமல் அரசு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் இதுவரை வீட்டுமனை பட்டா வழங்கப்படாததுக்கு என்ன தடைகள் இருக்குது? அவங்க திருப்பி அப்பீல் பண்ணியிருக்கிறதுனால அந்த திருப்பி ஹைகோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாதான் நாங்கள் பட்டா கொடுக்க முடியுன்றாங்க சார். அதனால் ஹைகோர்ட்டில் எங்களால் பணம் கட்டி இது பண்ண முடியல. அதனால் சொன்னோன்னா அட்லீஸ்ட் அவங்க மூலியமாக போய் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க சார். ரோடு வசதி பண்ணி கொடுக்குறேன்றாங்க. எது கேட்டாலும் அவங்க தள்ளுபடி பண்ணாதான் எங்களால் பண்ண முடியுன்றாங்க. நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. மின்சாரம், குடிநீர் மற்றும் சாலைகள் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. ஆகையால் எங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலையிட்டு எங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது இவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது.